சிறுகடைக்கு ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு, "என்ன பார்வதி இப்படியெல்லாம் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீ எத்தனையோ தப்பு செஞ்சும்போதும் உன் பக்கத்திலேயே நான் இருந்திருக்கேன். நீ செய்யறது தப்புன்னு இருந்தாலையும் என் ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நீ பண்ண எல்லாத்துக்கும் உனக்கு துணையா நான் இருந்தேன். ஆனா நீ என்னடனா நான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம என்னை பத்தி இல்லாத பொல்லாதோ என் பையன்கிட்ட சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டு இல்லை. இனிமே நீ யாரோ நான் யாரோ, இனிமே என் கிளாஸ் என் வீட்டில் நீ எந்த கிளாஸையும் எடுக்க தேவையில்ல. மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போ. இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. என் கூட நீ இனிமே பேசவும் கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி வந்து சொல்லிடுறாங்க. "என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து கேட்கவும், "வேற என்ன பேச சொல்கிற? நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயம்னு உன்னை பாராட்ட சொல்கிறியா? இதே உன் பையன் உன்னை இந்த மாதிரி கேள்வி கேட்டா நீ ஏற்றுப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "மனோஜ் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு துணையான்னு இருந்திருக்கேன். ஆனால் முத்து என்ன தப்பு பண்ணான்? அவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துனேன். இப்போ அவன் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆக்குனது நீ மட்டும்தான். ஏதோ மீனா அவன் வாழ்க்கையில் வந்ததுனால அவன் கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கான். தாய் பாசத்தை உணர முடியாதவன் பொண்டாட்டி மூலமாக தாய் பாசத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கான். இனிமே உன்னை நம்பி நான் வீட்டுக்குள்ளே விடுறதா இல்லை. நீ என்னனாலையும் பண்ணுவ." அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. "நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் மன்னிப்பு எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதோட பிரேமா முடிச்சிருக்காங்க.